நைட் டின்னருக்கு கும்பகோணம் கடம்பாவும் தோசையும் தான் ரெடி பண்ண போகிறேன். டின்னர் செய்ய ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 7:30க்கு மேலே தான் டின்னரே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா தம்பிங்க டாய்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா, மேலே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தது எடுத்து கொடுத்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு ஒரே அடம். சரிண்ணா அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் டின்னர் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டில் டிஃபன் சாப்பிட்றதுலாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கும்பகோணம் கடம்பா ரெசிபி கீழே டேக் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கூடவே ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்டேயும் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்டேயும் பேசிட்டு நம்மளை பற்றி பின்னாடியும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்காகவே இருப்பாங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம கேர் எடுத்துக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம கோலை நோக்கி ஓடிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக போயிட்டே இருக்கும். நான் அப்படி தான். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். என்ன மாதிரி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நைட் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தம்பிங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டாச்சு. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.